புதுசா. நீங்கள் நீங்களா முதல்? இவர் வந்து டித்து அங்க பார்த்து கதைங்க. சரி, டித்துக்குட்டியே இங்க வந்து நிக்குது. டித்திக் தான் தைக்க வந்து நிக்கலாம். என்ன தைக்க போறீங்க? என்ன தைக்க போறீங்க? டித்திக்கின்ற ஜீன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா. அப்ப அவர் கால் வந்து ஒடுக்கி அடிச்சு தரட்டாமன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு கொண்டு நிற்கிறது என்ன. சரி, அப்போ நாங்கள் ரித்திக்கோட சேர்ந்து என்ன காணொலி பதிவிட போகிறோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் நல்ல சுவையான ஒரு உளுத்தங்களி தான் ஒன்று இன்றைக்கு செய்ய போகிறோம். அப்போ அதை வந்து நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அப்போ எங்கள்கிட்ட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அப்போ என்ன கையில் வச்சுக்கிங்க? யார் ஒன்று தந்து? என்ன சித்தப்பா? பிடிக்கும். சரியா, சரி. அப்போ நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே போவோம். என்னென்ன பொருட்கள் தேவை? ஒரு 3 பொருட்களை தான் வச்சு செய்ய போகிறோம். ஒரு சுவையான ஒரு உளுத்தங்களி வந்து செய்ய போகிறோம். அப்போ அது செய்கிறதுக்கு நாங்கள் பார்ப்போம் என்னென்ன தேவைன்னு சொல்லி. அதுக்குள்ள டித்திக் இந்த ஜீன்ஸை பாருங்க. டித்திக் பார்த்தீங்கன்னா 2 ஜீன்ஸ் கொண்டு வந்து வராம். ஆனால் 2மே வந்து மாடலான ஜீன்ஸ் தான். அப்போ நான் அடிக்க தேவையில்லை, அப்படியே போடுங்க வடியாக இருக்குமென்னு சொல்லி இப்போ இப்படித்தான் நான் போடின மாக்கள். ஏன்னா ரித்திக், அப்போ நீங்கள் தைக்காமல் போடுங்க. கிழிக்கல, புது ஜீன்ஸ் எதுக்கால கிழிஞ்சது? எங்க கிழிஞ்சு காட்டுங்க. அது சிப்பு. இது இப்படி சிப்பை போட்டுரு, ஜீன்ஸ் போட்டுட்டு இப்படி சிப்பை போட்டு பட்டனை கொழி விடுறது. ரைட். சரி, அப்போ நாங்கள் எங்கள்ட காணொலிக்குள்ளே போவோமே. அப்போ நாங்கள் உளுத்தங்களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இதுக்குள்ளே நல்ல கருப்புளுந்தும் அரிசியும் வந்து சேர்த்து திரிச்சு எடுத்துனாங்களோ. அப்போ அதை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து காய்ச்சி வச்சுருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா 1ஆம் 2ஆம் 3ஆம் தேங்காய்ப்பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ. சரி, அப்படியே நாங்கள் வந்து முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மாவை முதல் எடுத்து போட்டு மாவுக்குள்ளே நான் வந்து இந்த சர்க்கரையை பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக காய்ச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்போ சர்க்கரையை வந்து இதுக்குள்ளே விட போகிறேன். அப்படி இந்த சட்டிக்கே பாலை வந்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் சட்டியில் உள்ள சர்க்கரையுமே வந்து எங்களுக்கு வந்துடும். சட்டிக்குள்ளே சர்க்கரை இருக்காது. அப்போ நாங்கள் சட்டிக்குள்ளே பாலை விட்டு அப்படியே விடுவோம் திருப்பியும் இருக்கா. சரி, இப்போ நாங்கள் மிச்ச பாலையுமே வந்து இதுக்குள்ளே விடுவோம். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு சொட்டு அந்த என்ன சொல்கிற கட்டித்தன்மை இல்லாமல் நாங்கள் வந்து இதை கரைச்சி எடுக்க போகிறோம் மாவை. ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு முறையில் செய்கிறது. நாங்கள் இப்படித்தான் வந்து செய்கிறோம். அப்போ நாங்கள் செய்கிற முறையை உங்களுக்கு வந்து காட்டி தரோம். இது வந்து மிகவும் இலகுவான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நாங்கள் ஒரு சொட்டு கட்டித்தன்மை இல்லாமல் நாங்கள் ஃபுல்லாக கரைச்சி எடுக்க போகிறோம். சர்க்கரை பார்த்திங்கன்னா சும்மாவும் போடலாம். ஆனால் என்ன சொல்கிறது, அது ஃபுல்லாக கரைஞ்சி களியில் ஃபுல்லாக சேராது, எல்லா இடத்துலையுமே வந்து சேராது. அப்போ அதால் வந்து நாங்கள் காய்ச்சி போட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லா இடத்துலையும் வந்து நல்ல வடிவாக சர்க்கரை கலந்து நல்ல சுவையாக இருக்கும் களி. இப்போ நாங்கள் நல்ல வடிவாக கரைக்க வேணும். ஒரு துளி கட்டியோடு இருக்கக்கூடாது. கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்ன சொல்லணும், நல்ல ஒரு சத்தான உளுந்து. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயுமே விட்டு இது களி காய்ச்சி நல்ல இதாக வர்ற கட்டத்தில் கடைசியில் 2 பேரும் அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு சாப்பிட்றது. அது வந்து அந்த பத்திய சாப்பாடுன்னு சொல்கிறது, அந்த சாமதி பட்டாக்கள் பிள்ளை பெத்தாக்கள் அவைக்கெல்லாம் கொடுக்குறது. அப்போ நீங்களுமே வந்து இந்த சத்தா சாப்பிடணும்னு சொல்லி சொன்னால் அப்படி சாப்பிடலாம். இல்லாட்டி சும்மா நோமலாக களி உளுத்தங்களி நரம்பு பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்ல. அப்போ நாங்கள் அதை எப்படியுமே வந்து செய்து சாப்பிடலாம். கருப்பு வந்து இன்னுமே நல்ல சத்தாக இருக்கும் வெள்ளை உளுந்து பார்க்க. சரி, பார்த்தீங்கன்னா இல்லை வடிவாக எல்லாம் கரை போட்டு இந்த கரண்டியில் உள்ளது மட்டும் வராதான்.
சரி நான் வந்து எல்லாம் எடுத்து போட்டு ஃபுல்லாக கரைச்சி போட்டு பாப்போம் என்ன செய்கிறேன்னு சொல்லி. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு கட்டித்தன்மை இல்லாமல் நல்ல ஒரு களித்தன்மையாக வந்து எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சேர்த்து கரைச்சி எடுத்துட்டோம். அப்போ நான் வந்து இப்போ அடுப்பை போட்டுவிட்டு நீ காய்ச்சும் களியை வந்து இவ்வளவுதான் களியின் வேலை. நீ திரைஞ்சி இல்லாமல் பெற மட்டும் படிவாக கிண்டி கொண்டிருக்க. சரி களியின் வேலை முடிஞ்சு. மிகவும் இலவான முறையில் ஒரு உணவு ஒன்று தயாரித்து சாப்பிடணும்னு சொல்லி சொன்னால் இப்படி நல்ல களி வகைகள் அப்படி செய்து சத்தாக சாப்பிட்டா உடலுக்குமே வந்து நல்ல ஆரோக்கியமாக வந்து இருக்கும். அப்போ நாங்கள் வந்து நேர பற்றாக்குறையானாங்களும் இதை வந்து பக்கண்டு சேர்ந்து சாப்பிடக்கூடியதாக வந்து இருக்கும். அப்போ இந்த களி வந்து நல்ல வடிவாக கொதித்து அவியட்டுக்கும் மாவெல்லாம் சேர்ந்து. சித்திக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோப்பாய்க்கு போகிறோக்காண்டி ஜீன்ஸ் அந்த அண்டை கொண்டு வந்து தந்தது. அவர் 2 ஜீன்ஸை தைச்சி எடுத்து கொண்டு வந்தவராம். அப்போ இன்றைக்கு அவை போயில அங்கே அவை ஆக்கள் இல்லையாமன்னு சொல்லி போட்டு அப்போ போகுது தான் போப்பண்ணாமன்னு சொல்லி கொண்டு பார்ப்போம் போய் எங்கே போயினோன்னு. சரி இது வந்து கொதிச்சுட்டு பாருங்கள் இந்த சைட்டில் அடி பிடிச்சி கொண்டு வர மாதிரி வருது. இப்போ நாங்கள் அப்படியே கிண்டி கொண்டே இருக்கணும். வீட்டை களி அம்மாக்குன்றவ அடிக்கடிக்குன்றவ அப்பாக்காக்குன்றனாடி சீனி வந்து போட மாட்டா, இனிப்பு போட மாட்டா. சர்க்கரை ஒரு 2 துண்டு சர்க்கரை அப்படி தான் போடுவோம். அப்போ அப்பாக்காண்டி செய்கிறன்னுட்டு நாங்களாம் சாப்பிட்றது இல்லை, ஒன்றும் கதைக்கிறதும் இல்லை சீனி இல்லைன்னு சொல்லி. அப்போ நாங்கள் எப்பயாச்சும் வந்துட்டு இப்படி இனிப்பாக செய்து சாப்பிட்றோம். நாங்கள் இன்றைக்கி நான் உங்களோட பயன் கொள்ளணும்னு சொல்லி போட்டு இந்த நேரம் இந்த களியை வந்து கிண்டி கொண்டு கூட பாருங்கள் எப்படி திரைஞ்சி வருதுன்னு பாருங்கள். சட்டி ஆடுற நடை என்னால் கிண்டி கொள்ளாங்க. அப்போ நாங்கள் வந்து பிடிதுண்டா பிடிப்போம். சரி பார்த்தீங்களோ இப்படி களி தயாராகிட்டு. இவ்வளவுதான் களின்ற வேலை பார்த்தீங்கண்டா. சரி ஓகே, சூப்பரான களி வந்து தயார் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். நம்ம விட்டால் அடுப்பு எரிஞ்சு ஓடும், களி வந்து எரிஞ்சிடும் மடியில். அப்போ நாங்கள் வந்து நிப்பாட்டி போட்டு அப்படி சூப்பராக வந்துருக்குது. ரைட், எங்களோட சூப்பரான களி வந்து தயாராகிட்டு. இதை இனி நாங்கள் இவ்வளவுமே வந்து எனக்கு எல்லோரும் கொஞ்சம் தக்கிள்ளி போட்டு அங்கொண்ட வச்சா தான் முடியும். அப்போ நான் வந்து இதை கிள்ளி எடுத்து போட்டு மிச்சத்தை அங்கொண்ட கொடுக்க போகிறேன். அப்போ பாப்பம் கிட்ட காட்டுறேன் களி எடுக்க. சரி பாருங்க அப்படியே சூப்பரான களி எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லி. ஒரு கொஞ்ச நேர வேலை தான் பக்கண்டு களி வந்து ரெடி ஆகிட்டு. அப்போ நாங்கள் இதை வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு மிச்சத்தை கொண்டு அங்கே வைப்போம். வச்சா தான் களி முடியும். ஒரு சாப்பாட்டையுமே வந்து அநியாயமாக்க கூட. அப்போ அதில் வந்து நான் செய்து போட்டு எனக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை கொண்டு அங்கே வச்சு விட்றது, எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி. அப்போ இதையுமே வந்து நாங்கள் அப்படியே செய்வோம். சரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான களி ஒன்று செஞ்சு உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். நீங்களுமே வந்து இதை செய்து பாருங்கள். உண்மைக்குமே வந்து ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு உணவு உண்டு. இதை சாப்பிட்டு அங்கே நரம்பு பிரச்சனைகள் எலும்பு பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடையிற ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இதை செய்து அடிக்கடி சாப்பிடலாம். நல்ல ஒரு சாப்பாடு இலவான முறையில் தயாரிக்கக்கூடியதாக வந்து இருக்கும். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து விடிய காலமாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கரவட்டிக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சி பார்க்கவே மிகவும் ஆசையாக இருந்தது. நான் முன்னுக்கே என்னுடைய காணொலியில் காட்டியிருப்பேன். ஒரு கோவில் உண்டு, மரங்களுக்கு இருக்குது. அதுக்கு முன்னால் வந்து ஒரு
குளம் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து சொட்டு தண்ணி நான் வந்து இருந்தது. அப்போ நான் வந்து இன்றைக்கு போய்க்க அது வந்து நிறைய தண்ணி இருந்தது, மாடுகள் எல்லாம் ஓடி போய் அப்படியே தண்ணிக்கு குடிக்க நல்ல ஒரு அழகான ஒரு காட்சியாக வந்திருந்தது. அப்போ அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுவேன்ட்டு அந்த ஒரு சின்ன ஒரு தொண்டு வீடியோ எடுத்து கொண்டு வந்து நான் அப்போ நான் அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். அதேமாரி நீங்களுமே வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மைக்குமே வந்து பார்க்க ஆசையாக இருந்தது. நான் போய்க்க நின்று வீடியோ எடுத்துட்டு சொட்டு நின்று பார்த்துட்டு தான் போனான். அப்படி மாடுகள் எல்லாம் நிறைய மாடு, பட்டி மாடு தான் அங்கே கூட இருக்குது. அப்போ நிறைய மாடுகள் எல்லாம் மூடி வந்து அப்படி அந்த குளத்துல தண்ணி ஒடிச்சிட்டு பிறகு தங்க பட்டியோட சேர்ந்து ஓடுதுகள் எல்லாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்சி. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நின்று பார்த்துட்டு தான் அங்கே போனான். அப்போ அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன், நீங்களுமே வந்து பாருங்க. சரி, ஓகே, இவ்வளவுதான் வந்து என்னுடைய காணொளி. நேற்றைய தினம் வந்து காணொளி பதிவுடையில உண்மைக்குமே வந்து கொஞ்சம் வெளியளவில் திருவிழா அடிப்படையில் போயிட்டு அவ்வளோ வெக்கியாக வந்திருக்கும். அதால் காணொளி எடுக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அப்போ அதால் தான் வந்து நேற்றும் பதிவுடையில் இன்றைக்குமே வந்து கொஞ்சம் மேலாத மாதிரி தான் இருந்தது வீடியோ எடுக்கிற அளவுக்கு. பிறகு நான் போன முறை மாதிரி விட்டுட்டு பிறகு என்ன சொல்கிற நேரங்கள் எல்லாம் போயிடும், எடுத்த டைம் எல்லாம். பின் அதால் வந்து நான் விடக்கூடாதுன்னுட்டு சரி சின்ன நாண்டாலும் ஒரு காணொளி போடுவோம்னு சொல்லி போட்டு வந்து இன்றைக்கி இந்த களி செஞ்சு காட்டியிருக்கேன். அப்போ இந்த வீடியோ உங்களை பிடிக்குமென்னு நினைக்கிறேன். நீங்களுமே வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க, அந்த இயற்கை காட்சியுமே வந்து பாருங்கள். அந்த மாடுகள் குளம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்சி. அப்போ நான் இதோட வந்து என்னுடைய காணொலியை நான் முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைக்கு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுசா. நன்றி உறவுகளே.